பர்ஃபெக்ட் வேர்ல்டோட இன்னைக்கான எபிசோட்ல எல்லா இடத்துலயும் கர்மா அப்படிங்கிற ஒண்ண மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே கர்மானா என்னன்னு அப்படின்றது தெரியும். ஆனா நான் ஒரு வாட்டி இந்த இடத்துக்குள்ள மென்ஷன் பண்றேன். கர்மா அப்படிங்கிறது நீங்க பண்ணக்கூடிய ஒரு சில செயல்களோட வினைகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. கர்மாலே நிறைய விதமான கர்மாக்கள்லாம் இருக்கு. நம்ம கடந்த காலத்துல செஞ்சது எல்லாமே நமக்கு நிகழ்காலத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் சில கர்மா இருக்கு. இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லா கர்மாவை பேஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இங்கேயே இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். பர்ஃபெக்ட் வேர்ல்டோட அனிமே ப்ரீவியஸ்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம டேரக்டா இன்னைக்கான எபிசோட்குள்ள போவோம். எபிசோட ஆரம்பத்துல இந்த லேடியும் அவனை கொல்றதுக்காக ஆன்செஸ்டர் காலங்களை கடந்து இது இடத்துக்கு வந்திருக்கான். இது ஒரு கேவலமான செயல் அப்படின்ற அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பக்கம் தன்னோட பவர்ஸை பயன்படுத்திக்கிட்டு வெல்ஸ்பிட்டு வெளியே கொண்டு வரும்போது எனர்ஜிஸோட தாக்கத்தை ஹீரோவோட சமாளிக்க முடியல. என்ன விதமான பவர்ஸ், நான் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு பவர்ஸை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த தாக்குதலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. அதோட ஃபோர்ஸ் பயங்கர அதிகமா இருக்கு. அந்த லேடியும் உன்ன மாதிரியான இம்மார்டல் கிங் காலவெளிகளை பிரிச்சு கர்மாவோட விளைவுகளை தலைகீழா மாத்தி இருக்கீங்க. அதுவும் ஒரு சாதாரண நியூ ஜெனரேஷனை சேர்ந்த ஒரு சின்ன பையனை பார்த்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பேரழிவு கூடிய சீக்கிரத்துல வரும் அப்படின்னு உனக்கு பயமா இல்லையா? ஒருவேளை உன்னோட ஃபியூச்சர் உருவம் உனக்கு அந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்துதா? வெளிநாட்டு பிரதேசத்தை சேர்ந்த அவனும் எது ஒரு குப்பைய பார்த்து நான் பயப்படுறேனா? நம்மளை பொறுத்த அளவுக்கு கால நேரங்கள் அப்படிங்கிறது நமக்கான ஒரு கச்சிதமான வட்டம் மாதிரி. என்னோட கர்மா விளைவுகளை என்னால மாத்திக்க முடியும். கரெக்டா அந்த இடத்துக்குள்ள திடீர்னு ஒரு எனர்ஜி வந்து அவனோட தாக்குதல் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க. யார் அது? என்னோட கர்மா விளையாட்டை தடுத்து நிறுத்தினது என்னோட வேட்டையை யாரு தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துக்குள்ள ஒரு எனர்ஜி உருவாக ஆரம்பிக்குது. வந்த பிளாக் ஹோல் மாதிரியான எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள வெடிச்சு சதறிக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பர்சன் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த லேடியை பாக்குற ஹீரோ ஒரு மிஸ்டியான ஃபர்னஸ் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பாள். அது வந்து ஒரு துளி ரத்தத்து மூலியமா ஹீரோ இவங்களை பார்த்திருப்பான். இடையில ஹீரோ இவங்களை பார்த்தவனே கண்டுபிடிச்சிடறான். அந்த ரத்த துளி இருந்த அந்த பர்சன் அது இவங்க தான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. வந்தவங்க லைட்டா தன்னோட கையில பவர்ஸை கேதர் பண்ணிட்டு ஒரே ஒரு அடுத்து தான் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேரியர் சுக்கா உடஞ்சு சதற ஆரம்பிக்குது. என்ன ஒரே ஒரு மூளை இம்மார்டல் கிங்டம்ல இருக்கவனோட தாக்குதலே அவங்க உடைச்செறிஞ்சிருக்காங்க. இவங்க எந்த லெவல்ல இருப்பாங்க? ரொம்ப பவர்ஃபுல்லான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள அந்த உருவத்தை காமிக்கிறாங்க. அந்த புதுசா வந்த பர்சன் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வாயிலேயே ஒட்டு மொத்தமா கிழிச்சு எறிய அவனுக்கு முன்னாடி இவங்க ஒரு எருமை மாதிரி தெரிய தன்னோட பவர்ஸை பயன்படுத்த பிளாக் ஹோல் மாதிரி உள்ளுக்குள்ளார எக்கச்சக்கமான கற்கள் அது இதுன்னு வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க தன்னோட சங்கிலிகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவன் தொடலா நீ அவனை இன்னைக்கு கொன்னடா, நீ செலுத்த வேண்டிய விலை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஹீரோ ஒரு பக்கம் அவங்களால ஹெவன் அண்ட் எர்த்தோட உண்மையான லாவை பயன்படுத்த முடியுதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல இது இதை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எதிர்காலம் கண்டிப்பா பிரைட்டா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்தவனும் நான் பல்லாயிரக்கணக்கான யுகங்கள் வீழ்றத பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரியான ஒரு நுட்பத்தை இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இந்த டெக்னிக் நீயா உருவாக்குனதா இருந்தா அது உண்மையா ஒரு தலை சிறந்ததா இருக்க தகுதியானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க தன்னோட மாஸ்கை பயன்படுத்திக்கிட்டு அவனோட தாக்குதல்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை அழிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனு தாக்கிக்கிட்டு இருக்கா. ரெண்டு ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிட்டு இருக்கும் போது அந்த மாஸ்க்ல இருந்து ஒரே ஒரு துளி கண்ணீர் மட்டும் கீழே விழுந்துகிட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே ஒரு மிகப்பெரிய கடலை எழும்பிக்கிட்டு இருக்கா. வெளிநாட்டு பிரதேசத்தை சேர்ந்தவ ஒரு பேரியரை போட்டு சமாளிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் முன்னாடி இருக்கக்கூடிய மாஸ்க் நோக்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ரெண்டு ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிட்டு இருக்க. கீழே இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த தாக்குதல் இது நமக்கானது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து பேரியரை போட்டாலும் அவங்களோட அந்த ஃபர்னஸே உடஞ்சு ரெண்டு பேருமே பின்னோக்கி தள்ளப்படுறாங்க. ஹீரோவும் ஒரு கண்ணீர் துளிக்கு இந்த அளவுக்கு சக்தியா? இந்த லேடி எதுக்காக எனக்கு உதவி செய்ய வரணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அவங்க அவங்களோட மாஸ்க் அந்த இடத்துக்குள்ள ஸ்வாடா மாத்துறாங்க. அவங்களும் தைக்கையில இருந்து கொஞ்சம் பவர்ஸ் அந்த ஸ்வாடுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கா. ஸ்வாடும் பயங்கர பவர்ஃபுல் ஆகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. வெளிநாட்டு பிரதேசத்தை சேர்ந்தவ அவனும் ஒரு தாக்குதல்கள் அந்த இடத்துக்குள்ள உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மேல ஒரு மிகப்பெரிய பேரியர் போட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஸ்வாடை எடுக்கிற அந்த லேடி அந்த இடத்துக்குள்ள இருந்து பல்லாயிரக்கணக்கான ஸ்வாட்ஸை ஒரே நேரத்தில் உருவாக்குறது மட்டும் இல்லாம ஒட்டு மொத்தத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. பேரியரை தாண்டி போகக்கூடிய ஸ்வாட்ஸ் அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனோட உடம்பு கிழிச்சுக்கிட்டு அந்த பக்கம் வருது. ரத்தங்கள் அவனோட உடம்புக்குள்ள இருந்து மழைகள் மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து பொழிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவனோட உடம்புக்குள்ள இருந்து சில ஸ்டோன்ஸ் மாதிரியானது கீழே விழுந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அந்த லேடி கலெக்ட் பண்றாங்க. இது வேல்யூபிளான இம்மோர்டல் கார்டோட மெட்டீரியல் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனோட உடம்புக்குள்ள இருந்து ரத்தங்கள் சதறிக்கிட்டு இருக்கும் போது அவன் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு என்னோட ரத்தங்கள் எந்த அளவுக்கு வெளியே வருதோ அந்த அளவுக்கு என்னோட எதிரிக்கு தான் இது ஆபத்து அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள தன்னோட பிளட்டை பயன்படுத்திக்கிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள கீழே இருக்கக்கூடிய இம்மோர்டல் லேடி அண்ட் ஹீரோ யாராலையுமே தாக்கு பிடிக்க முடியாம இருக்க. பிரஷர் ஃபோர்ஸ் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கும்போது மாஸ்க் லேடி அந்த இடத்துக்குள்ள தன்னோட மாஸ்க் எடுத்து வச்சுக்கிறாங்க. அண்ட் இவன் பண்ணக்கூடிய இந்த பிரஷர் ஃபோர்ஸ் தாக்கத்தை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக அந்த இடத்துக்குள்ள தனக்கு மேல ஒரு பேரியரை போட்டது மட்டும் இல்லாம தன் கையில ஒரு சின்ன ஜேட் பாட்டில் மாதிரி வெளியே எடுக்கிறாங்க. அந்த பாட்டில் வெளியே வந்த அடுத்த நிமிஷமே அவனோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவையும் சேர்த்து சுத்தி இருக்கக்கூடிய ரத்தங்கள் ஒட்டு மொத்தத்தையும் அந்த இடத்துக்குள்ள நேரடியா இழுத்துக்கிட்டு இருக்க. அவனால அதுக்குள்ள இருந்து விலகவே முடியல. அவன் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அப்படி எப்படிமா நின்னுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள அவனோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா உறிஞ்சி எடுத்துற மாதிரி காமிக்க அந்த இடத்துக்கு ஒரு பாதி பிரபஞ்சமே வெடிச்ச மாதிரி இருக்கு. சுத்தி பயங்கரமான பிரஷர் ஃபோர்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கா. இதனால அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய இடங்களே கொஞ்ச நேரத்தை அமைதியான
மாதிரி தெரியுது. அவங்களும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜாடி எடுத்து வச்சுக்கிறாங்க, மாஸ்க் எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்களோட பவரை பார்த்துட்டு ஹீரோ, இம்மார்டல் லேடி எல்லாருமே இந்த தூக்குல ஷாக்ல இருக்கும்போது சடனா அந்த இடமே திடீர்னு நடுங்க ஆரம்பிக்க. ஹீரோ என்னது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. காலத்தோட ரிவர் இருந்துச்சுல, அதோட அடிப்பகுதிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கோபுரம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய கோபுரம் ஒன்று வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த கோபுரத்துக்குள்ள புதுசா வந்த இம்மார்டல் கிங் ரிலீம்ல இருந்தானே அந்த பர்சனோட ரியல் பாடி இருக்கு. இதை பார்த்துட்டு மாஸ்க் லேடியும் அவ உன்னை கொல்றதுக்காக தன்னோட கர்மா விளைவுகள் எல்லாத்தையும் தன்னோட தோல்ல சுமந்துட்டு வந்துகிட்டு இருக்கான். எதிர்காலம் கண்டிப்பா ரொம்ப இருண்டதா இருக்க போது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பயங்கரமான ஸ்மோக் வந்து வர ஆரம்பிக்குது. ஒட்டு மொத்த இடத்தையும் அந்த இருள் கவர்ந்துகிட்டு இருக்க. அந்த இருளுக்குள்ள இருந்து ஒரு உருவம் ஒன்று வெளியே வருது. இதை பார்த்த உடனே மாஸ்க் லேடியும் எனக்கு புரிஞ்சு போச்சு, ஒன்னும் பண்ண முடியாது. எதிர்காலத்தை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப இருண்டதா தெரியுது, ரொம்பவே கசப்பான நிகழ்வுகளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒட்டு மொத்த உலகங்களும் நெருப்பாலையும் ரத்தத்தாலையும் சூடப்பட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள தன்னோட பவர்ஸை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. மழை துளிகள் மாதிரி வரக்கூடிய எல்லா எனர்ஜிஸ் அந்த இடத்துக்குள்ள ஒரு பிரம்மாண்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஸ்வாடோட உருவத்தை எடுக்க ஆரம்பிக்க அவன் தன்னோட அந்த இருண்ட ஹேண்டை பயன்படுத்திக்கிட்டு அவங்க அட்டாக் பண்ண வரும்போது பயங்கரமான ஒரு பில்லர் எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவங்க அந்த கோபத்தை மேல அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க கீழே இருக்கக்கூடிய ரிவரை உடைக்க ஆரம்பிக்குது. அது பயங்கரமான எனர்ஜி மோதிக்கிட்டு இருக்கும்போது வெளிநாட்டு பிரதேசத்தை சேர்ந்தவனும் நீ இந்த காலத்தோட நதியை உடைக்கிறது மூலமா விதியை யாராலையும் மாத்த முடியாது, எப்படியா இருந்தாலும் இந்த உலகம் ஒரு நாள் அழியத்தான் போகுது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் அந்த இடத்துக்குள்ள காணாம போயிடுறான் சிரிச்சுக்கிட்டு. ஹீரோ என்ன நடந்துச்சு அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க உனக்காக இந்த ரிவர் ஆஃப் டைமை வெட்டிட்டாங்க, உன்னோட கர்மா விளைவுகளை பிரிச்சு எடுத்திருக்காங்க, இதுக்கு மேல அவனால உன்னை கொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மாஸ்க் லேடியும் ஹீரோவோட நினைவுகள் எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு எனக்கு இப்பதான் புரிய வருது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரை விட அதிகப்படியான துன்பங்களையும் துயரங்களையும் சந்திச்ச ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதிர்ச்சியோட அப்படியே ஹீரோவை திரும்பி பாக்குறவங்க இந்த யுகத்தோட எல்லா சுழற்சிகளும் உன்னால முடிவடையும் நான் நம்புறேன், இப்ப நான் இங்க இருந்து போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி 2-3 வாட்டி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பி போயிடு. ஹீரோ தலையை தூக்கி அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சைட்ல இருக்கக்கூடிய இம்மார்டல் லேடியை பார்க்கல. சடனா திரும்பி பார்த்தா பக்கத்துல அவங்களே ஆளை காணோம். இதோட இந்த சீனை கட் பண்ண அவங்க உட்காந்துட்டு இருந்த அந்த பகுதிக்குள்ள ஹீரோ நடந்து போக ஹீரோவுக்காக இம்மார்டல் கார்டு மெட்டீரியல் வச்சிருக்காங்க, இதை நீ வச்சுக்க, கண்டிப்பா அடுத்த முறை நம்ம சந்திப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பி போயிருக்காங்க. ஹீரோவும் இன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களும் பயங்கர குழப்பமானது, இந்த சுழற்சியை நான் எப்படியாச்சு உடச்செறியணும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த சீனை கட் பண்ணா ஹீரோ 9-10 இடத்துக்கு திரும்பவும் வந்துட்டான். அந்த இடத்துக்குள்ள சுத்தி இருக்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. விசித்திரமான சில விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த ஈட்டி, அந்த இம்மார்டல் மிருகத்தை யாரு கொன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சிலர் பேசிக்கிட்டு இருக்கா. இன்னும் சிலர் யாரோ ஒருத்தங்க ஃபீனிக்ஸோட உண்மையான மரபுகள்லாம் அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. சடனா அந்த இடத்துக்குள்ள குயின்லிங் பீஸ்ட் முன்னாடி போய்கிட்டு இருக்க. லிங்கர் அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு வேடிக்கை பார்த்ததும் முன்னாடி வந்துட்டு நீங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட பகிர்ந்துக்கணும், நீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க மட்டும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. மோத்தாவும் ஒரு பக்கம் அமைதியா கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுல அவனுக்கு காதுல கேட்க ஆரம்பிக்குது. குட்டி பொண்ணு ஃபேட்டி இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க அவனை கிண்டல் பண்ணீங்க, நாங்க எதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். ஃபேட்டியும் ஆமா நீ வந்து கத்துனவனே நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களை அட்டாக் பண்ண தயாரா இருக்க. குட்டி பொண்ணு வாங்க மட்டும் வரட்டும் அப்புறம் இருக்கடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு மோத்தாவ கிட்ட அவங்க ஏதோ ஷேர் பண்ணுன்னு சொல்றாங்க, போய் ஷேர் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி கழுத்து இருக்கிற மாதிரி சிம்பிள் காமிக்க அடுத்த நிமிஷமே மூத்தாவ போன வேகத்துக்கு 2 பேருக்கும் இடையில வந்து ஏதோ ஷேர் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த நான் வேணா உன் கூட ஷேர் பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரி அந்த இதுக்குள்ள கேட்க இதோட இந்த எபிசோடு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். பை கைஸ்.